Good morning, brothers, sisters, and friends. எல்லோருக்கும் காலை வணக்கம் சகோதரர்களே மற்றும் நண்பர்களே. It was a great feeling singing national anthem. It was a wonderful, feeling that takes us to school days. இது மிக ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு இந்த தேசிய கீதத்தை பாடுகிற அந்த ஒரு நேரமாக இருந்தது. அதை நான் என்னுடைய பள்ளியில் படிக்கின்ற நேரங்கள் அந்த காலங்களை எனக்கு முன்பாக கொண்டு வந்தது. Amen. So I'm super excited to meet all of you, and we've been learning from the book of Exodus this entire month. நான் மிக உற்சாகமாக இருக்கின்றேன். நாம் யாத்ராகமம் புத்தகத்திலிருந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். And we were able to have Bible quiz last week, part 1. நாம் கூட கடந்த வாரத்தில் வேதாகம ஒரு வினாடி வினா இருந்தது. அது ஒரு பகுதி 1ஆக இருந்தது. So today we will be having part 2. Exodus part 2 Bible quiz. இன்றைய தினத்துல யாத்ராகமத்துல இருந்து வினாடி வினா பகுதி 2ஆக இருக்க போகின்றது. And we will have a same simple 7 questions. அதுல வெறும் 7 கேள்விகள், சாதாரண கேள்விகள் உங்களிடத்துல கேட்க போகின்றேன். And before we could enter the Exodus quiz, I just want to let the church know we have had Uncle Duraisamy from Mylapore ministry. Day before yesterday he passed away, and he gone to be with the Lord, and I'm super grateful for the church reaching out to uncle and his family and giving complete support. நாம் இந்த வினாடி வினாக்கு போவதற்கு முன்பதாக அங்கிள் துரைசாமி அவர்கள் முந்தைய தினம் அவர் தேவனோடு சென்று விட்டார், இறந்து விட்டார். கண்டிப்பாக அவருக்காக அந்த குடும்பத்திற்காக அநேக சகோதரிகள் சென்று அந்த குடும்பத்திற்கு உதவி செய்ததுக்காக உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த நினைவுக்கு கூறுகிறேன். And of course, sadly, this month alone we lost 2 uncle. Vincent uncle who was 82 years, and Duraisamy uncle who was 84. And faithfully they were following Christ, and they are not with us this time. இந்த மாதத்திலே பார்க்கிற பொழுது 2 சகோதரர்களையும் இழந்தவர்களாக இருக்கின்றோம். வின்சன் அங்கிள் அவருக்கு 82 வயதாக இருந்தது. அது மாத்திரம் துரைசாமி அங்கிள் அவருக்கு 84 வயதாக இருந்தது. 2 பேரும் கடவுளோடு சென்று விட்டார்கள். இந்த மாதத்தில் மாத்திரம் இது 2 பேரையும் நாம் இழந்து விட்டோம். Uncle Duraisamy is father of brother Sam. We all know from Mylapore, Sam and Glory, and Sam's father. And Sam is the one who found this hall, for us. Yeah. நாம் மயிலாப்பூரில் இருக்கிற சாமுவேல் சகோதரருடைய தந்தையாக இருக்கிறார். அவர் துரைசாமி அங்கிள் அவர் தான் இந்த முத்தமிழ் பேரவை அரங்கத்தை கண்டுபிடிக்க அவர் தான் மிக மிக முக்கியமான ஒரு நபராக இருக்கின்றார். Amen. Thanks, Sam. We need to thank him. Of course, Sam and of course Glory, அவங்க family இங்க இருக்கிறாங்க. And Sam is the one helped us to find this hall. Almost 1 year over. We've been meeting here for the last 15 months. Thanks to Sam, and uncle was so faithful. I remember he came couple of times. He was very sick. When sitting here in the row, remember meeting him. And please do reach out to Auntie Helen and pray for them. Reach out to the family. Appreciate just day before yesterday they had a funeral, and great to see. Yesterday they had a funeral, and great to see the entire family today in the service. Appreciate your faith. கண்டிப்பாக சாமுவேல் சகோதரர் குளோரி அவங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறேன். இந்த அரங்கத்தை அவங்க கண்டுபிடித்து கொடுத்ததுக்காக 1 வருடமாக இங்கே நம்ம நன்றாக கூடியிருக்கின்றோம் தேவ ஆராதனைக்காக. கண்டிப்பாக அவர் கூட பார்க்கும்போது அங்கிள் அவங்க பல தடவை அவர் ரொம்ப ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருந்தும் கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கின்றாரு. நேற்று கூட அந்த இறப்பு அந்த நிகழ்ச்சியில் கூட எல்லா குடும்பமே இருந்தது. இன்று கூட அதுக்கு அப்புறம் முழு குடும்பமே இங்கே இருக்கின்ற பார்க்கின்றோம். அதற்காக சாமிக்காக நடி செலுக்கிறோம் இந்த அரங்கத்தை அவங்க கொடுத்ததுக்காக. Let's move to the Bible quiz. நாம் வேதாகமத்தில் இருக்கின்ற வினாடி வினாவுக்கு நாம் சொல்லுவோம். So make sure write it in your paper, then we'll see the answer. So who went up the mountain with Moses to receive the tablets of the law? முதல் கேள்வி, நியாயப்பிரமாணம் கற்பலகைகளை பெற மோசேயுடன் மலைக்கு சென்றவர் யார்? எழுதிட்டீங்களா? We'll see the answer. Since it's a small answer, just few seconds is enough. Okay. சொல்லுங்க சரவணன் அவர் பேர் சொன்னாரா? ஓகே. ஜோஷுவா. ஓகே. ஜாஷுவா. எத்தனை பேர் கரெக்டாக எழுதியிருக்கோம்? நல்லாவே கை தூக்கலாம் எழுதினவங்க. ஓகே, கிரேட். 2.
How many days did Moses stay on Mount Sinai to receive the commandments? இரண்டாவது கேள்வி, மோசே கட்டளைகளை பெற சீனாய் மலையில் எத்தனை நாட்கள் இருந்தார்? It's just a number, so 5 seconds enough, right? Finished? Let's see the answer. 40 days and nights. இரவும் பகலும் 40 நாட்கள். யாரெல்லாம் கரெக்டாக எழுதுனா? We will give you grace, bro. No issue. It's not a problem. We'll have a deeper study we have to do. So, but I'm glad 40. Just remember the days 40. It's good, well enough. Good enough. Okay, let's go to third one. மோசே மலையில் இருக்கும்போது இஸ்ரவேலர் என்ன செய்தனர்? What did Israelites make while Moses was on the mountain? இது ஷார்ட் ஆன்சர்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் எழுதணும், அதனால. ஓகே, எழுதிட்டீங்களா? ஆன்சர் பார்க்கலாமா? கோல்டன் காஃப், ஒரு கன்றுக்குட்டி, தங்கத்தினாலான கன்றுக்குட்டி. ஓகே, எத்தனை பேர் ரைட்டா எழுதுனாங்க? குட், எக்ஸலண்ட். சாரி. So, who made the golden calf? See, இப்போ கோல்டன் காஃப்க்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்ல? அப்பனா இந்த ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? எஸ். நெக்ஸ்ட் ஒன். What did Moses do when he saw the golden calf and the people worshipping it? ஐந்தாவது கேள்வி, மோசே தங்க கன்றுக்குட்டியையும் அதை வழிபடுகிறவர்களையும் பார்த்தபொழுது என்ன செய்தார்? ஓகே, எழுதிட்டீங்களா? இன்னொரு 5 seconds. ஒரு லைன் வரும் அது. ஓகே, we'll see the answer. Yes. நீங்களா என்ன எழுதுனீங்க? அது பார்த்த உடனே என்ன செஞ்சார்? just broke the tablets, இல்லையா? அதுக்கப்புறம் தான் செகண்ட் இன்னொரு விஷயம் பண்ணாரு. என்ன பண்ணாரு? கரைச்சி குடிக்க வச்சுட்டார். ஓகே, ஸோ எத்தனை பேர் இந்த ஆன்சர் எழுதுனீங்க? கம் ஆன், ஆசம். லெட்ஸ் see the sixth one. What was the punishment for those who worship the golden calf? ஆறாவது கேள்வி, தங்க கன்றுக்குட்டியை வழிபட்டவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்தது? எழுதிட்டீங்களா? We'll see the answer. 3,000 were killed. 3000 பேர் அந்த இடத்தில் மடிந்தார்கள். ஓகேவா? எத்தனை பேர் எழுதிருக்கோம்? இங்க ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னாச்சு? kill them. ஓகே, பட் ஸ்கிரிப்சர்ல 3000 were killed. ஓகே, kill them. ஓகே, நோ ப்ராப்ளம் ப்ரோ. ஜான்சன் நிறைய நீங்க கிரேஸ் வாங்கிக்கிறீங்க ஜான்சன். ஓகே, ஸோ எங்க மிஸ் ஆச்சு எல்லாருக்கும்? நம்பர்ஸ் தெரியல. ஓகே, நோ ப்ராப்ளம், இட்ஸ் ஓகே. நம்பர்ஸ் தெரியல, நம்பர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் நம்பர்ஸ் புக் எழுதிருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, ஃபுல் டீடைல்டாக அதில் இருக்கும் நம்பர்ஸ் புக்கில். வாட் டிட் மோசஸ் ஃபேஸ் டூ ஆஃப்டர் ஸ்பீக்கிங் வித் காட்? ஏழாவது கேள்வி, தேவனோடு பேசிய பிறகு மோசேயின் முகம் என்ன ஆனது? நீங்க ஆன்சர் சொல்லக்கூடாது அப்படி. ஓகே, ஃபைன். அவன் முகம் பிரகாசித்திருந்தது. his face was radiant. நம்முடைய ஃபேஸும் அழகா பிரகாசமா இருக்கணும் அப்படின்னா டெய்லி ப்ரே பண்ணணும், டெய்லி காட் கிட்ட பேசணும். throughout the day we should walk with God. Amen. Appreciate you all. எத்தனை பேர் all 7 right? All 7. Okay, let's see. Okay, Cheryl, Jennifer, Victor, மணிமேகலை சிஸ்டர். ஓகே, டேனியல் கையை தூக்குங்க கையை. நான் தான் எடுக்கல, நீங்க. கற்பகம் டேனியல். எஸ், எனிபடி டிட் ஐ மிஸ் அவுட் எனிஒன்? ஓகே, எஸ்தர் அண்ட் செல்வி. வேற யாரும் நான் மிஸ் பண்ணல? ஓகே, லெட்ஸ் கிவ் them big round of applause. Appreciate. கரங்களை Awesome. தட்டி சார். Amen. So last week we were learning. Can we switch the PPT? Okay.
we were learning from seeing God in the journey from the book of Exodus. கடந்த வாரத்தில் நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவனை எப்பொழுதுமே தேட வேண்டும், அதை குறித்து கற்றுக்கொண்டோம். Okay, அந்த பயணத்தில் seeing God in the journey, இந்த பயணத்தில் தேவனை நம்ம எப்படி பார்க்கிறது அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா? So we were able to learn how God cares. அது மாத்திரமல்ல, தேவன் எப்படி நம்மளை அன்பு கூர்ந்தார், அக்கறை எடுத்து பாதுகாக்கிறார் என்பதையும் கற்றுக்கொண்டோம். And how we should never negotiate with Satan. அது மாத்திரமல்ல, சாத்தானோடு எப்பொழுதுமே பேரம் பேசக்கூடாது, அதை பற்றியும் நாம் கற்றுக்கொண்டோம். How our attitude needs to be. We need to be strong. We need to stand still, be still. நாம் தைரியமாக தேவனுக்காக எப்பொழுதுமே நிலை நிறுத்தி நிற்க வேண்டும், அதை குறித்தும் நாம் தைரியமாக இருக்க வேண்டும், அதை குறித்தும் கற்றுக்கொண்டோம். So today we'll be learning from the book of Exodus how we need to discovering God in the wilderness. நாம் இன்றைக்கு யாத்திராகமத்திலிருந்து தேவனை எப்படி நாம் புரிந்து கொண்டு கண்டுபிடிக்க போகிறோம், அதை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். And God's faithfulness and His purpose for our life and His goal for our personal life. அது மாத்திரமல்ல, தேவனுடைய மிக அற்புதமான விசுவாசம், அவர் நம்மளுக்காக வைத்திருக்கின்ற நோக்கம், அவர் எப்படி நம்மை நடத்த போகின்றார், அதை குறித்தும் கற்றுக்கொள்ள போகிறோம். The meaning for wilderness, it comes around we know that it's a desert, pasture, and also it talks about speech. It's about you lead to speak or a word or thing. That's how it communicates in original Hebrew meaning. எபிரேய மொழியில் இந்த வனாந்திரமான இடம் என்பது, பாலைவனமாக இருக்கின்ற இடம் எதை குறிக்கிறது என்றால், அது ஒரு 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 வனாந்திரமான இடமாக இருக்கின்றது, அது ஒரு பாலைவனமாக இருக்கின்றது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்லுகிற ஒரு இடமாக இருக்கின்றது, மேய்ச்சலான ஒரு இடமாக இருக்கின்றது கூட அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். It is in the wilderness that the Israelites hear revelation. They just hear God's voice. They heard revelation. They just started their new journey. That means the word or speaking of God. They just heard from God. இந்த வனாந்தரத்தில் தான், பாலைவனத்தில் தான் இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள், தேவனுடைய வெளிப்பாட்டை அவர்கள் கேட்டார்கள், தேவனுடைய காரியங்களை அறிந்து கொண்டார்கள். The book of Exodus teaches that the Lord is the one true God and the ruler of all creation. இந்த யாத்ராகம் என்பது என்ன, எதற்கு அர்த்தமாக இருக்குது என்றால், சர்வ வல்லமையாக இருக்கின்ற தேவன் மாத்திரமே ஒருவரே தேவனாக இருக்கின்றார், அவரே எல்லா படைப்புகளுக்கும் படைத்தவராக இருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். And when the Lord decides to do something, no one can stop him. அது மாத்திரமல்ல, தேவன் தொடங்கினதை யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது. The entire the understanding of Exodus, how God communicates, how God reveals His majesty and power. இந்த யாத்திராக புத்தகத்தில் படிக்கிற பொழுது தேவனானவர் எப்படி அவருடைய காரியங்களை தொடங்கி இருக்கின்றார், எப்படி அவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு போதித்திருக்கின்றார், அவர் தொடங்கி இருக்கின்றார், முடித்திருக்கிறார், அது குறித்தான காரியங்களை நாம் படிக்கிறோம். In the wilderness it separates you from the influences of the world. இந்த வனாந்தரத்தில் உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு தேவனுக்கு ஏற்ற காரியங்களை அவர் நெருக்கமாக இருக்க காரியங்களை வைத்திருக்கிறார். He separates us. Basically அவர் உங்களை இந்த உலகத்துடைய தாக்கத்திலிருந்து பிரித்து எடுத்து வைத்திருக்கிறார். As well as the things and people that you have learned to depend on, He just separates you from there. நீங்கள் உலகத்தில் அறிந்து கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையுமே உங்களை அந்த இடத்திலிருந்து பிரித்து தேவனுக்கு ஏற்றபடியாக வாழ்வதற்காக அவர் வைப்பதற்கான காரியங்களை வைத்திருக்கிறார். The goal is to make sure you learn to depend on me. You learn to depend on God. That is the message He was trying to communicate to the entire Israelites. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் கொடுக்கின்ற செய்தி என்னவென்றால், நீர் என்னை நம்பிதான் வாழ வேண்டும், என்னை நம்பிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அதுதான் மிகப்பெரிய ஒரு குறிக்கோளாக, ஒரு கோலாக இருக்கின்றது. அவரை சார்ந்து இருக்க வேண்டும். Learn to depend on Him. அவரை சார்ந்தே என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய கோலா இருந்தது. Maybe you would have heard this already, but not yet. இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கலாம். எல்லாமே தொடக்கம், ஆனால் தொடக்கம் இல்லை. நடந்துடுச்சு, ஆனா இன்னும் நிறைவடையல. இதுதான் இந்த எக்ஸோடஸ் புக். They came out of Egypt. They came out of slavery life, but not yet.
not yet reached the promised land. அவர்கள் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிறார்கள், எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிறார்கள். இருந்தாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு இன்னும் அவர்கள் போய் சேரவில்லை. Same way, we came out of slavery, right? அதே போல தான் நாமும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து எல்லோருமே வந்திருக்கின்றோம். Not yet. ஆனால் இன்னும் முடிவு வரவில்லை. நம்முடைய கோல் எங்க? Yet to reach heaven. Yet to reach. Already Jesus died on the cross. Jesus gave us forgiveness, salvation received. We got baptized, accepted Jesus as our Lord and Savior. We are in the journey. Already received, but not yet. நாமும் கூட கிறிஸ்துவலாய் மாறி இருக்கிறோம். இயேசுவானவர் நம்மளுக்காக சிலுவையில் மரித்திருக்கின்றார். இயேசுவே உண்மையான தேவன் என்று அறிந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றோம். இருந்தாலும் கூட நாம் போய் சேருகிற இடம் இன்னும் நாம் போய் சேரவில்லை. இந்த ஜேர்னியில தான் நாமளும் இருக்கிறோம் இல்லையா? இந்த ஜேர்னியில தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய டெஸ்டினி எங்க போய் நம்ம ரீச் ஆகணும்? ஹெவன். So I have something that I learned a couple of lessons from this wilderness experience I would like to share with you all. நான் கூட இந்த வனாந்தரமான இந்த பயணத்தில், இஸ்ரவேல் போன இந்த வனாந்தரமான பயணத்தில் அநேக விஷயங்களை குறித்து கற்றுக்கொண்டேன். அதை உங்களிடத்தில் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். The first one, the way to our promised land is not always easy. In fact it rarely is, but it is worth it. அதாவது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு போகிற காரியம் என்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் கஷ்டமான ஒரு கடினமான ஒரு பயணமாக இருக்க போகின்றது. ஆனால் அது போய் சேர்ந்த பிறகு அது நிச்சயமாகவே நாம் மேன்மையான ஒரு காரியமாக இருக்க போகின்றது. It's worth it. தகுதியானது. அது ரொம்ப பலன் நிறைந்தது. We'll read Exodus chapter 13 verses 17 and 18. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17 இருந்து 18 வசனம் முடிய வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போக விட்டான். ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியை நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமென். God had promised his people a land that would be full of blessing. தேவன் வழிநடத்துற அவங்க கொண்டு போற அந்த தேசம் ஃபுல்லா ஆசீர்வாதத்தினால நிறைந்ததா இருக்கும் அப்படின்னு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். But the way there would stretch their faith and lead them through journeys where they must depend on God like nothing before. They should completely depend on God, never before. The way they never lived, the way they never trusted, the way they never had their faith. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்கு அவர்கள் போகிற வழியோ முழுவதுமாக 100% தேவனை சார்ந்து அவர்கள் அந்த பயணத்தை முடிக்க வேண்டும். இதுவரைக்கும் அவர்கள் நம்ப முடியாத அளவுக்கு தேவனை நம்ப வேண்டும். இந்த அளவுக்கு தேவனை விசுவாசம் பண்ண வைக்க அளவுக்கு தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக முழுமையாக தேவனை நம்பி அந்த பயணத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். அப்படிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். Sometimes God takes us to the wilderness not only to show us himself but to show us ourselves. தேவனானவர் நிறைய இடத்துல இந்த வனாந்தரமான இடத்துல நம்மளை அவர் பயணமான இடத்துல போக வைக்கிற பொழுது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்வோம். ஒன்று. இரண்டாவது, நாம் யார் என்பதையும் அறிந்து கொள்வோம். இரண்டாவது, இந்த காரியங்களுக்காக தான் நேரத்தில் வனாந்தரமான இடத்துல பயணப்படும். I remember when I came to church, of course I studied the Bible because coming from a different religious background, what I understood was very little. With that faith I carried the way God led me throughout these years. I was able to learn every single day, yet to learn so much. But that's how God works. God reveals. At the same time he reveals my heart as well. நான் இந்த சபைக்கு வருகிற பொழுது வேறு மத பின்னணியிலிருந்து வந்திருந்தேன். ஆனால் சிறிது அளவுதான் தேவனை குறித்து எனக்கு தெரியும். ஆனால் இந்த சபைக்கு வந்த பிறகாக தேவனை குறித்தான அநேக விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டேன். இன்னும் அதிகமாக நான் கற்றுக்கொண்டேன். நான் என்று யார் என்பதை குறித்து அதிகமாக நான் அறிந்து கொண்டேன். நாம தேவன் யாருன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம் இல்லையா? we reading Bible, Sunday service attend பண்றோம். அதோடு கூட நாம யாருன்னு நிறைய தெரிஞ்சிருப்போம். ஆக்சுவலா நம்ம டிசைபிள் ஆகும்போது இருந்த ஃபெய்த்தை விட இப்போ இருக்கிற ஃபெய்த் பல மடங்கு அதிகமாக இருக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம எப்பவே சொல்லுவோம்,
டிசைபிள் ஆகும்போது நான் எவ்வளோ உற்சாகமாக ஃபெய்த் இருந்தது தெரியுமா? ஆனால் அப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப கம்மி ஜீசஸ் பற்றி. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ விஷயம் ஜீசஸை பற்றி தெரிஞ்சு, பைபிள் தெரிஞ்சு, இப்போ என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங், என்னுடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நான் என்ன பார்க்குறதுக்கு அது உதவியாக இருந்தது. அதுதான் காடுடைய பர்பஸ். இன்னைக்கு சர்ச்சில் நம்ம இந்த ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, டிசைபிளாக ஜேர்னி இருக்கு இல்லையா, ஜஸ்ட் நாட் லைக் காடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் இங்கே நம்ம வரல. எவ்ரிடே நம்ம பைபிள் படிக்கும்போது ஜஸ்ட் காடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிள் படிக்கிறேன் இல்லை, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இட்ஸ் அ மிரர். என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நான் 10 வருஷம் முன்னாடி இருக்கும்போது ஹேண்டில் பண்ண ஒரு கான்ஃப்ளிக்டை இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணுறேன். 10 வருஷம் இருக்கும்போது ஒரு இஷ்யூ வரும்போது என்னுடைய ஃபர்கிவ்னஸ் லெவல் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, என்னுடைய ஹியூமிலிட்டி எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, என்னுடைய லவ் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, சர்வ் பண்ணுற ஆட்டிடியூட் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு, என்னுடைய பாசிட்டிவ் திங்கிங் எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு. அப்படி தான் நான் என்னை வேல்யூவேட் பண்ணணும். The more you learn about God, the more you learn about yourself. நீங்கள் தேவனை பற்றி எவ்வளோக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிறீங்களோ உங்களை பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுப்பீங்க. அப்போது நீங்கள் மாறுவதும் சுலபமாக இருக்கும். Amen, brothers and sisters. The truth about who we are and how we trust God surfaces in the wilderness. நாம் தேவன் யார் என்பதையும் நம்மளை குறித்து யார் என்பதையும் அறிந்து கொள்வதற்கான முக்கியமான இடமாக இந்த வனாந்தரமான இடமாய் அமைந்தது. There we are proved to be worse sinners than we knew ourselves to be. அங்க பார்க்கிற பொழுது நாம் தான் மோசமான பாவி என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அந்த இடத்துல என்னை பற்றி நான் தெரிந்து கொண்டிருக்கிறத விட இன்னும் அதிகமாகவே நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தெரிய வரும். Amen. God carried them into the wilderness so that they could be apart from the influences of Egypt. தேவனானவர் அந்த எகிப்து தேசத்திலிருந்து வல்லமையாக பல வகையான அதிசயங்களை செய்து அந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தர இடத்திற்கு அவர் கொண்டு வந்தார். And same way God separates us from the world, not to get influenced by the world, not to practice the whatever the world practices, and he wanted us to get influenced by his wisdom, the power, the spirit that's we get it from the Lord. அதே போல தான் தேவன் நம்மளையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற காரியங்களில் இருந்து நம்மளை விடுவித்து தேவனுக்கேற்ற வழியில் அவருடைய இடத்துல கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவருடைய ஞானத்தில் நாம் வளர வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், அவரிடத்துல புரிதலை நாம் பெற வேண்டும், அதற்காக கொண்டு வருகிறார். The uncertainties of the wilderness create a need for God and a dependence upon him completely. நாம் இந்த வனாந்தரமான இடத்துல, அதாவது எதுவுமே இல்லாத ஒரு நேரத்தில் அது எதை நம்மளுக்கு புரியப்படுத்தும் என்றால் தேவன் நம்மளுக்கு தேவை என்பதை அது நன்றாக உணர்த்த முடியும். Second one is God will make a way where there doesn't seem to be a way. இரண்டாவது காரியம் புள்ளி என்னவென்றால் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு வழியே இல்லாமல் இருக்கிற பொழுது தேவன் அந்த இடத்தையும் அவர் வழியை ஏற்படுத்த முடியும். Let's read Exodus chapter 14 verse 21 and 22. யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21 இருந்து 22 வசனம் முடிய வாசிக்கலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒழுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜனம் பிறந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. ஆமென். Amen. As the Israelites got closer to the sea, must have looked bigger and deeper for them. இஸ்ரவேல் மக்கள் அந்த சமுத்திரத்திற்கு நேராக வருகிற பொழுது அவர்கள் ஒரு பிரச்சனை பெரிதாக அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இருந்தது. They would have seen a dead end. They were really focusing on the problem. அவர்கள் அந்த இஸ்ரவேல் மக்கள் பிரச்சனைகள் தான் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு முடிவு இந்த சமுத்திரம் தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். They forgot about the mighty power that God performed in Egypt. அவர்கள் ஒன்றை மறந்தார்கள். எகிப்து தேசத்தில் தேவனானவர் இவ்வளவு பெரிய அற்புதங்களை பண்ணினார், அதையெல்லாம் மறந்து விட்டார்கள். In the wilderness, our pain, and our circumstances will scream for attention so much so that we may forget the bigger picture of God. நிறைய நேரத்தில் இந்த வனாந்தரத்தில் இந்த ஒரு வழியிலும் அங்க இருக்கின்ற சூழ்நிலையும் பார்த்து பெரிதாக எண்ணுவோம். அது எது அப்படி நாம் போகிற அந்த போராட்டங்கள் மத்தியில் தேவன் உண்மையிலே எவ்வளவு பெரியவர் என்பதை மறந்து விடுகிறோம். God is the one who leads us into the wilderness.
we need to understand. God is the one leading us in this journey. It is not that my strength brought this far. It is God who brought me. I need to be grateful to God. தேவன் தான் இந்த வனாந்தரமான இடத்திற்கு அவர் கொண்டு வருகிறார். இந்த பயணத்தை அவர்தான் தொடங்கி இருக்கிறார். இந்த பயணம் முழுவதுமாக அவர்தான் தொடங்கி அவர்தான் நடத்தி கொண்டு வருகிறார். தேவன் தான் எல்லாவற்றையுமே பண்ணி கொண்டு இருக்கிறார் என்பதை அந்த விஷயத்தை மறந்துவிடக் கூடாது. I was faithful all these years. I was faithful as a disciple. அப்படின்னு நம்ம சொல்றதை விட, நான் ரொம்ப விசுவாசமுள்ள ஒரு சீஷரா இத்தனை வருஷம் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்றதை விட, தேவன் என்னை இத்தனை வருஷம் இருக்க வைச்சாருன்னு சொல்றது தான் ரைட்டான அர்த்தம் இல்லையா? we all need to, I believe நம்ம எல்லாருமே அதை அக்ரி பண்ணுவோம்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தில் நம்ம இவ்வளோ தூரம் வரவே இல்லை. காட் என்னைக்கோ நம்ம விட்டுட்டு போயிட்டு இருப்போம் இல்லையா? ஈவன் இஃப் த வே இஸ் லீடிங் டசன்ட் சீம் டு மேக் மச் சென்ஸ் அண்ட் இஸ் டைமிங் சீம்ஸ் ஆஃப். நிறைய நேரத்தில் நாம் போகிற வழியானது நேரங்கள் எதிராக இருக்கலாம், பயணங்கள் எதிராக இருக்கலாம், ஆனால் எல்லாமே அது தேவனுக்கு முன்பதாக மாறிக்கொண்டு வரும். அவர் வழிநடத்துகிற பாதை சில நேரம் நம்மளுடைய அறிவுக்கு எட்டாததாக இருக்கலாம். காடோட டைமிங் நமக்கு புரியவே புரியாததாக கூட இருக்கலாம். பட் வி மஸ்ட் ஆல்வேஸ் நோ தட் காட் நோஸ் அவர் வே அண்ட் ஹீ இஸ் லீடிங் அஸ். நம்முடைய பாதை அவருக்கு தெரியும். அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். ஆமென். Third one, God will lead us day and night. மூன்றாவது புள்ளி, தேவனானவர் இரவும் பகலுமாக அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். He will lead us. அவர் நம்மை வழிநடத்துவார் இரவும் பகலும். Exodus 13 verse 21. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21 இருந்து 22 முடிய. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களுக்கு வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. ஆமென். Amen. Even when we don't know the way, God provides direction. நாம் சில நேரத்தில் எங்கு போவது என்று தெரியாமல் குழம்பி இருக்கிற வேளையில கூட தேவன் எப்படிதான் போக வேண்டும் என்பது நம்மளுக்கு தெளிவாக அவர் நம்மளுக்கு காண்பிப்பார். He is always present, leading us step by step. அது மாத்திரமல்ல, தேவன் எப்பொழுதுமே நம்மளோடு இருந்து கொண்டிருக்கின்றார். நாம் போக வேண்டிய பயணத்தை படிப்படியாக நம்மளுக்கு காண்பிப்பார். God never left his people alone in their journey. அவர் இந்த வனாந்தரமான இடத்துல தேவன் எப்பொழுதுமே தனிமையாக தனித்து நம்மளை அவர் விட மாட்டார். Even though the Israelites had to travel 40 years, God also was traveling with them. இஸ்ரவேல் மக்கள் 40 வருடங்கள் இந்த வனாந்தரமான இடத்துல அவர்கள் பயணம் செய்தார்கள். தேவனும் அவர்களோடு 40 வருடங்கள் அவரோடு சேர்ந்து பயணம் செய்தார். நான் ஹாப்பியா எக்ஸைட்டிங்கா டிசைபிளா இருக்கும்போது தான் நான் காட்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன், காட் என் கூட இருக்கிறாரு அப்படி அர்த்தம் இல்லை. உங்களுடைய பெயின்ஃபுல்லான சூழ்நிலையிலும் உங்களுடைய டிஃபிகல்ட்டான சேலஞ்சிங் டைம்லையும் கூட காட் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். So we need to understand that. We may not see him in a pillar of cloud or fire these days. Now I don't think so we can see the pillar of cloud or fire. நாம் இப்பொழுது அந்த மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் இப்போது பார்க்கிறது கிடையாது இந்த காலகட்டத்தில். But we have his word and the Holy Spirit to give guidance to our Christian journey. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தேவனானவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நாங்கள் எப்படி போக வேண்டும் அந்த காரியங்களை குறித்து அவர். Fourth one, God fights on behalf of his people. தேவனானவர் மக்களுக்காக அவர் கண்டிப்பாக போராடுவார். அவர் மக்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். Exodus 14 verse 19. யாத்திராகமம் 19வது அதிகாரம் வசனம் 14வது அதிகாரம் 19 வாசிக்கலாம். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. ஆமென். When you read the scripture, we see God was in action. More than what you could even imagine or think, God was in action. He knows where to take you. He will lead you. If you see this word, the angel of God who had been traveling in front of Israel's army, withdrew and went behind them to protect. What an amazing action. God was trying to, even they didn't take help. They didn't cry for help. But God understood. The angel were there with them.
was in action. இந்த வசனத்தை நாம் படிக்கிற பொழுது எவ்வளவு அற்புதமான வசனமாக இருக்கின்றது. ஏனென்றால் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் செயலில் இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த மேக ஸ்தம்பமானது, அக்னி ஸ்தம்பமானது முன்பதாக இஸ்ரவேலுக்கு முன்பதாக இருந்தது. அது உடனே விலகி பின்றாக சென்று இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்தது. இஸ்ரவேல் மக்கள் யாருமே அழவில்லை, கூக்குரலிடவில்லை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் தேவன் தாமே முன் வந்து இவர்களை வழிநடத்தி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். He gives us victory and power even when it doesn't make sense for us. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அது நம்மளுக்கு தகுதியா இருந்தும் கூட அவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். And we were never left to wrestle through on our own in hard places. God is with us. நிறைய நேரத்தில் போராட்டமான இடத்துல நாம் போராட்டம் நிறைந்த இடத்துல கூட தேவன் நம்மளோட இருக்கிறார். நாம் அவர் எப்பொழுதுமே நம்மளை தனித்து விடுகிறது கிடையாது. He doesn't send us out to fight the enemy in our own strength. தேவனானவர் நம்முடைய சொந்த வழியில எதிரியோடு போராட அவர் விடுகிறது கிடையாது. He just tells us to be still, to be strong, to stand firm and to know he is fighting on our behalf. அவர் எப்பொழுதுமே நம்ம சொல்லுகிற காரியம் என்பது என்னவென்றால் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நாம் பொறுமையாக இருந்து அதை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால் தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளுக்காக அவர் போராடி யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். God provides in miraculous ways. தேவனானவர் அநேக அற்புதங்கள் மூலமாக நம்மளுக்கு அந்த பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். Exodus chapter 16, we'll read from 12 and 13. யாத்ராகமம் 16வது அதிகாரம் 12 இருந்து 13 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கின்றேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாக்கி, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தில் சுற்றி பனி பெய்திருந்தது. ஆமென். Amen. They were hungry, God gave them manna. They were thirsty, God sent water gushing from a rock. அவர்கள் பசியாக இருந்தார், இஸ்ரவேல் மக்கள் பசியாக இருந்தார்கள். தேவனானவர் மன்னாவை கொடுத்தார். அவர்களுக்கு தாகம் எடுத்தது. தேவன் மலைகளை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்து அவர் தாகத்தை தீர்த்தார். Every day a miracle was right before their eyes. ஒவ்வொரு நாளும் தேவன் ஒரு அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலர் கண்களுக்கு முன்பதாக செய்து கொண்டிருந்தார். It's not like weekly one God provided meal or meat, water. Every day when they get up and they come out of their tent, the miracle is right before their eyes. வாரத்துக்கு ஒரு தடவை தான் தேவனானவர் அவர் இஸ்ரவேல் மக்களுக்கு உணவையும் தண்ணீரும் கொடுத்ததில்ல. ஒவ்வொரு நாளும் அந்த கூடாரத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியில வருகிற பொழுது அவர்களுக்கு உணவும் தேவன் கொடுத்தார், தண்ணீரையும் அவர்களுக்கு கொடுத்தார். They just had to pick up the manna, drink the water, accept the blessing. That's all they have to do. அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வருகிற பொழுது மன்னாவை எடுக்க வேண்டும், தண்ணீரை குடிக்க வேண்டும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பெற வேண்டும். இதுதான் அவர்களுக்கு ஒரு காரியமாக இருந்தது. And just like the people of Israel had to look to God to meet their needs, so it is with us every single day. We need to go to God for our needs. இஸ்ரவேல் மக்களுக்கு எப்படி ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சென்று அவர்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற முடிந்ததோ அதே போல நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சென்று ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். That means they have to depend on God daily. My yesterday's prayer will not be sufficient to handle the struggle that I face today. ஒவ்வொரு நாளும் நான் தேவனிடத்தில் சென்று ஒவ்வொரு அந்த நாளுக்கு தேவையான காரியங்களை பெற வேண்டும். நான் நேற்று ஜெபத்தை செய்து விட்டேன், அந்த ஜெபம் இன்றைக்கு போதும் என்று நினைத்து விடக்கூடாது. I need to go to God this morning because every day is a miracle. Every day when I open my eyes is a miracle. Going to God is a blessing. Receiving his strength is a blessing, is a privilege for disciples. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து பெற வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அப்படிதான் தேவனிடத்தில் நாம் செல்ல வேண்டும். The wilderness is a place of testing and transformation for Israelites completely. Even in our journey, the life that we live, it is completely a time of testing and time of transformation. God is preparing us to take
us to his house. இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரமான இடத்துல அவர் போகிற பொழுது அவர்களுக்கு ஒரு சோதனைக்குள்ள ஒரு இடமாக இருந்தது. அந்த சோதனை தான் அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சோதனையில நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் அந்த சோதனை தான் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நாம் கொண்டு வர போகின்றோம். God uses difficulties to refine our faith. தேவனானவர் அநேக போராட்டங்களை நம்மளுடைய வாழ்க்கையில போய்க்கொண்டு இருக்கின்றோம். அந்த போராட்டங்கள் மூலமாக தேவன் நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். God's commands shape us into his holy people. That is his ultimate goal. தேவனுடைய கட்டளைகள் என்பது அவர் நினைத்தது போல ஒரு அற்புதமான ஒரு மனிதராக ஒரு மனுஷனாக மாற முடிகிறது. He uses wilderness seasons to deepen our obedience to him. அவர் அந்த வனாந்தர பாதையை பயன்படுத்தி நம்மளுடைய கீழ்ப்படிதலை இன்னும் ஆழமா வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். Amen. Sometimes we miss the miracles of his provision out of busyness or stress. நிறைய நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆசீர்வாதங்களை தவற விட்டவர்களாக இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய மன அழுத்தமும் நம்ம ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்தில் தேவனுடைய உண்மையான ஆசீர்வாதங்களை தவற விட்டு இருக்கின்றோம். And we want to do things on our own way. We will try to achieve things on our own way. We try to fix things on our own way, not allowing God's wisdom to rule or guide. இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் பல போராட்டங்களை நம்முடைய சொந்த ஞானத்தாலும் சொந்த பலத்தாலும் அதை கையாள நாம் முற்படுகின்றோம். ஏனென்றால் நாம் தேவனை முழுமையாக அனுமதிக்கிறது கிடையாது. அவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த போராட்டங்களை அவர் சந்திக்க அனுமதிக்கிறது கிடையாது. His provision and blessing, they never run dry. அவர் தேவனுடைய எல்லா வகையான ஆசீர்வாதங்கள் இருக்கிற பொழுது எப்பொழுதுமே வற்றாத ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். It will never dry because we know Jesus is a living water. He is our true, manna from heaven. He is our bread of life. He is our true living water. ஏனென்றால் தேவன் மாத்திரமே ஜீவ தண்ணீராக இருக்கின்றார். அவர் வற்றாத நதியாக இருக்கிறார். அவரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற பொழுது நாமும் அப்படிதான் இருப்போம். The hardest struggle we face have the greatest potential to teach us patience and endurance. அதாவது ரொம்ப மோசமான கஷ்டமான போராட்டங்களை நாம் சந்திக்கிற பொழுது அது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேவன் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையை அது மேன்மைப்படுத்தும். 6:1 Sin will always take us farther than we want to go. ஆறாவது காரியம், இந்த பாவமானது ஆறாவது விஷயம் என்னவென்றால் இந்த பாவமானது நம்ம தேவனை விட்டு பிரிப்பது எந்த அளவுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை இந்த பாவமானது நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு செல்லும். நாம விரும்புகிற ஒரு இடத்துக்கு போகிறத விட நம்மளை தூரமான வேற ஒரு இடத்துக்கு பாவம் நம்மளை கொண்டு போய்விடும். நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு அது கொண்டு போகாது. அது வேற ஒரு டைரக்ஷனில் நம்மளை என்ன பண்ணிடும், கொண்டு போய்விடும். Exodus 32 verses 9 and 10. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 9-10 வசனம் முடிய வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேவை நோக்கி, நீ இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். Amen. Grumbling and complaining hearts are far away from God. இந்த முணுமுணுக்கிற ஒரு இருதயம் எப்பவுமே தேவனுக்கு மிகப்பெரிய தொலைவில் இருக்கிற ஒரு இருதயமாக இருக்கின்றது. And they lost sight of how far sin could carry them down the road we never wish to go. இந்த பாவமானது, இந்த முணுமுணுப்பானது, இந்த பாவமானது எந்த அளவுக்கு தேவனை விட்டு விலகி மிக தொலைவில் நம்மளை கொண்டு சென்று விடுகிறது. அப்படிப்பட்ட காரியத்தில் அவர் இருந்தார்கள். அண்ட் இவங்களுடைய பாவம் எங்க கொண்டு போச்சு? கம்ப்ளீட்டா தேவனை விட்டு தூரமா கொண்டு போயிடுச்சு. ஒரு கன்று குட்டிக்கு முன்பாக தலை வணங்குற இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு. ரைட்? This is how Satan does to us. This is how sin will take us. The place where you never want to go, the place you never wish to see or go, but that's how sin will take you. இந்த பாவமானது நீங்கள் விரும்பாத இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். நீங்கள் அந்த இடத்துக்கு உங்களை பிடிக்காத ஒரு இடத்துக்கு தேவன் அந்த அளவுக்கு பாவம் அப்படிப்பட்ட பாவமாக இருக்கின்றது. பாவம் நம்ம செவி கொடுக்கிற பொழுது அந்த பாவங்களை தேவனத்தை பிரித்து எடுத்து விடும். And the wilderness is a place of worship and intimacy with God. அது மாத்திரமல்ல, வனாந்தரமான இடம் எதை குறிக்கிறது என்றால் தேவனுக்கு நாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. தேவனோடு தனித்து தேவனோடு உரையாடுகிற ஒரு இடமாக இருக்கின்றது. God is a jealous God. தேவனானவர்
அவர் எப்பொழுதுமே வந்து ஒரு எரிச்சல் அடிக்கிற தேவனாக இருக்கின்றார். எரிச்சல்னா கோவமா எரிஞ்சு விழுற தேவன் இல்ல. He is so jealous. அவருடைய இடத்தை ஒரு கன்றுக்குட்டிக்கு விட்டு கொடுக்க மாட்டார். ரைட்? அவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் மட்டும்தான் இருக்கணும். நம்முடைய லைஃப்லையும் கூட we need to identify எந்த ஐடல் நம்ம வச்சிருக்கோம்னு யோசிச்சு பார்க்கணும். நம்ம எல்லாம் சொல்லலாம் ஐடல் வர்ஷிப்பை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் காடோடைய பிளேஸில் நம்ம யாரை எதை வச்சிருக்கிறோமோ, இட் கேன் பி ரிலேஷன்ஷிப், இட் கேன் பி பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், ராங் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் அவர் ஜாப், மனி ஆர் எனிதிங் தட் டேக்ஸ் காட்ஸ் பிளேஸ். ஸோ காட் இஸ் அ ஜெல்லஸ் காட். அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டார். நீங்களாம் சொன்னீங்க இல்லையா, அந்த கன்றுக்குட்டி செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்ட்டு, அடித்து நொறுக்கி அது என்ன பண்ண வச்சாங்க? யாரும் நல்லா சொன்னீங்க தமிழில், கரைச்சி குடிக்க வச்சுட்டு. அதுதான் காட் பண்ணுவார். அவருடைய பிளேஸில் வேற எதையுமே அவர் அனுமதிக்க மாட்டார். இஸ் அ ஜெல்லஸ் காட். அவருடைய மகிமையை வேற எதுக்குமே கொடுக்க மாட்டார். ஏன்னா இஸ் அ ஹோலி காட், பரிசுத்தமான தேவன். God desires to be near us, even in the wilderness. Worship sustains us through trials. நாம் தேவனுடைய இந்த வனாந்தரமான இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற விஷயம் என்னவென்றால், நாம் அவருடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். நாம் இதை எப்படி ஏற்படுத்த முடியும் என்றால், அவரை நாம் வழிபடுகிற பொழுது இந்த எப்படிப்பட்ட சவால்களையும் அது நாம் மாற்றி போட முடியும். Finally we may feel forgotten and left on our own, but God is always with us. கடைசியாக ஏழாவது, நிறைய நேரத்தில் தேவன் என்னை மறந்து விட்டார் அவர் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் தேவன் எப்பொழுதுமே நம்மளோடு இருந்து கொண்டிருக்கின்றார். We'll read Exodus chapter 33 verse 14 and 17. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14 and 17 வசனம் முடிய வாசிக்கலாம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். Amen. Even after all these things Israelites are done, the Lord replied, my presence will go with you and I will give you rest. இவ்வளவு காரியங்கள், இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருந்தும் பொழுதிலும் கூட தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னுடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லியிருக்கிறார். God's presence is powerful and strong. தேவனுடைய சமூகமானது மிக மிக வல்லமையாக, மிக மிக மேன்மையானதாக இருக்கின்றது. It is never dependent on how good we are. It's never dependent on how good we are, how great we are. Because He is faithful. Even in our hardest struggles, God is faithful. He is good. Because He is good, He is able to help us in our struggles and weaknesses, even when we fail to accept, even when we fail to walk faithfully. தேவனுடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றதுக்கு காரணம் என்னவென்றால், நாம் ஏதோ நன்மையான காரியங்களை நல்லவனாக இருக்கிறதுனால காரியம் கிடையாது. தேவன் நல்லவராக இருக்கின்றார், அவர் நன்மை உள்ளவராக இருக்கின்றார். அவருடைய சமூகம் நம்மளுக்கு நல்லவன் என்று பார்த்து கொடுக்கிறது கிடையாது, அவர் தான் கொடுத்திருக்கின்றார். ஏன்னா எப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் நிறைந்த இடத்திலும் கூட அவர் நம்மளை விட்டு விலகுகிறது கிடையாது. அவர் விசுவாசமாக இருக்கின்றார், அவர் நம்மளை நடத்துகிறார். Because God's grace is greater than our failures, our struggles. தேவனுடைய கிருபையானது நம்முடைய தோல்விகளுக்கு மேலாக மிக பெரியதாக இருக்கின்றது. And the wilderness preparation, it just preparing us to enter promised land, preparing us to reach heaven. The journey will take us into home. இந்த வனாந்தரமான இடமானது இஸ்ரவேல் மக்களுக்கு அவர்கள் போய் சேரக்கூடிய அந்த அற்புதமான வாக்குத்தத்தம் மிக்க இடத்திற்கு அதுக்கு அந்த இடம் வழிவகுக்கின்றது. அதே போல நாமும் அநேக சோதனைகளை நாம் பட்டுக் கொண்டிருக்கின்றோம். பரலோகம் செல்வதற்காக இந்த இடம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றது. Miracles are meant to do more than attract our soul. It's not to give us a feeling of wow, awesome, great. Not just to attract us. அற்புதமான காரியங்கள் தேவன் செய்கிற பொழுது நம்மளை ஏதோ கவர்வதற்காக செய்கிறது கிடையாது. தேவனுடைய அற்புதமான காரியம் பெரிதாக இருக்கின்றது என்று அப்படி கிடையாது. அது they are meant to convince us that God's faithfulness will not fail when the dry desert days come. ஆனால் இந்த அற்புதமான காரியங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற எதற்காக என்றால், அவர் விசுவாசமாக இருக்கிறார். நம்ம இடத்துல வறண்ட இடத்துல செல்கிற பொழுது கூட தேவன் அதற்கான பாதையை அவர் ஏற்படுத்துகிறார்.
எதுக்காக அற்புதங்கள் அதிசயங்கள் வந்து மிராக்கிள் இருக்குன்னா நம்முடைய சோல் ஆத்மாவை அட்ராக்ட் பண்ணி வாவ் அப்படின்னு ஃபீல் பண்றதுக்காக கிடையாது. நம்ம லைஃப்ல ஒரு சவாலான சூழ்நிலை வரும்பொழுதும் கூட நான் உண்மையுள்ள தேவன், என்னால அந்த ட்ரையான இடத்துலையும் நன்மையை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நமக்கு விசுவாசத்தை கூட்டி அதிகமாக கொடுப்பதற்காக. Amen, brothers and sisters. Christians throughout the ages have discovered that God will turn everything into good if we will but love him through the difficulties of life. ஆனால் இந்த கிறிஸ்துவர்கள் எல்லா காலகட்டங்களையும் ஒன்று புரிந்து கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான போராட்டமான காரியங்கள் இருந்தாலும் தேவன் அதை மாற்றி அமைக்கக்கூடிய தேவனாக இருக்கின்றார். நாம் ஒரு காரியத்தை பண்ண வேண்டும், அவரை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் அவரை. By remembering that it is God who leads us into this uncomfortable place, we can also remember that God will never leave us or forsake us. நாம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இதற்கு முக்கியமான காரியம் தேவன் தான். அவர் தான் நம்மளை கொண்டு வருகிறார், கொண்டு செல்கிறார். ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது, எப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலும் தேவன் நம்மளை மறுதளிக்கிறது கிடையாது, நம்மளை விட்டு விலகுகிறது கிடையாது. And we are not alone. We need to say that we are not alone in the journey. இந்த பயணத்தில் நாம் தனியாக இல்லை என்பதை ஒன்று சொல்ல வேண்டும். The Israelites cried to Moses for water instead of crying to the Lord. இஸ்ரவேல் மக்கள் மோசே இடத்துல சென்று அவர்கள் அழுது புலம்பினார்கள். ஒரு தண்ணீருக்காக அழுது புலம்பினார். ஏனென்றால் தேவனிடத்தில் அவர்கள் சென்று புலம்பவில்லை. The God who handled Red Sea can handle anything. They failed to understand that. ஒரு விஷயத்தை மறந்து விட்டார்கள். இந்த சமுத்திரத்தை பிளந்த தேவனானவர் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் தேவன் அதற்கு ஒரு விடையை கொடுப்பார் என்பதை அவர் மறந்து விட்டார்கள். This is how we need to pray. In TPT, the Passion translation of Proverbs 18:10 says, the character of God is a tower of strength. For the lovers of God delight to run into his heart. நீதிமொழிகள் 18:10 சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்கு ஓடி சுகமாயிருப்பான். Amen. The character of God, தேவனுடைய குணமானது, குணாதிசயமானது, is a tower of strength. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலன் வாய்ந்தத ஒரு காரியமாக இருக்கின்றது. அதிக வல்லமை, நிறைய சக்தி நிறைந்ததா இருக்கு. For the lovers of God, யாரு lovers of God? நாம தான். Come on, Richard. Delight to run, not forced to run, not compelled to run. You are delight to run. அந்த வல்லமையான தேவனிடத்தில் நாம் ஏதோ வற்புறுத்தி யாருமே ஓட வைக்க கூடாது. ஆனால் மகிழ்ச்சியாக, முழு இதயத்தோடு மகிழ்ச்சியாக, மன மகிழ்ச்சியாக அவரிடத்துல ஓட வேண்டும். And run to his heart. That should be our prayer. God, I want to be in your heart. வேற என்ன வேணும் அதை விட எனக்கு? உங்க இருதயத்துல நான் ஓடி வரேன். அது எப்படி ஓடி வருமா? You delight, excited, get excited. I really appreciate every day disciples ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜோன்லையும் பார்ப்பேன் நான். ஃபெய்த்ஃபுல்லாக மார்னிங் டிவோஷன் போட்டுகிட்டே இருக்காங்க த்ரூ அவுட். ஃபெய்த்ஃபுல்லாக ஈவன் இந்த கேம்பஸ் சில பேர் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அதை they will be sharing. அது பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பட் எனக்கு இன்னொரு விஷயமும் கவலையாக இருக்குது, எத்தனை பேர் இந்த டிவோஷன் படிக்கிறீங்கன்றதும் கவலையாக இருக்குது. நிறைய பேர் படிக்கலைன்றதும் தெரியும். எவ்ரிடே யூ நீட் டு ரீட் எக்ஸோடஸ் அண்ட் டீப்பர் ஸ்டடீஸ், அது கற்றுக்கணும். பட் are you delight, ஒரு டிலைட்ஃபுல்லான ஒரு ஃபீலிங், அது ஒரு மகிழ்ச்சியானதாக இருக்கா? பைபிள் படிக்கிறது, ப்ரேயர் பண்ணுறது, சர்ச்சுக்கு வர்றது, ஒரு டிசைப்பிளாக வாழ்கிறது. ஈவன் சேலஞ்சிங் டைம்ஸில் எப்படி நம்ம இருக்கிறோம். இங்கே என்ன படுக்கு? ரன் டு இஸ் ஹார்ட். அது படிக்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வாவ், ஐ வில் ரன் டு இஸ் ஹார்ட். ரன், காடுடைய ஹார்ட்டு பிடிக்கிறதுக்கு ஓடுங்க. மனிதர்களுடைய அப்ரூவல், மனிதர்களுடைய பாராட்டு வேண்டாம். அதை விட காடுடைய ஹார்ட்டு ஜஸ்ட் ரன். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். டவர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் ஹீப்ரூ ஒரிஜினல் மீனிங் இஸ் மிக்தால். மிக்தால் மீன்ஸ் பெட் ஆஃப் ஃப்ளார்ஸ், மலர்கள் இருக்கக்கூடிய ஒரு மெத்தை. ஓகே, when his character is perfected in us, it becomes like a bed of flowers, fragrant and peaceful, a beautiful resting place for our souls. Wow, அதுதான் ஹெவன். அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? அவருடைய குணாதிசயம் நம்மளுக்குள்ள வரும் பொழுது அது எப்படி மாறுதுன்னா, இட் பிகம்ஸ் a bed of flowers, மலர்கள் இருக்கக்கூடிய மெத்தை மாதிரி இருக்கான்.
அது நறுமணம் வீசக்கூடிய சமாதானம் தரக்கூடியதாக இருக்குது. அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்டிங் பிளேஸ் ஃபார் அவர் சோல்ஸ். நம்முடைய ஆத்துமாக்கு இலைப்பாறக்கூடிய இடம். அதுதான் ஜீசஸ் மேத்யூ 11 சொல்றார், கம் டு மீ, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். இலைப்பாறுதல் நான் தருகிறேன். அதுதான் நம்முடைய ப்ரேயராக இருக்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ எந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம்? ஸ்லேவரியில் இருக்கிறோமா ஈஜிப்டில்? இல்லை ரெட்சி கிராஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறோமா? இல்லை இந்த 40 days wilderness அந்த ஜேர்னியில் இருக்கிறோமா? இல்லை ப்ராமிஸ் லேண்ட் போயிட்டோமா? இந்த 4 இடத்துல எங்கன்னா ஒரு இடத்துல இருப்போம். கண்டிப்பாக ப்ராமிஸ் லேண்டில் நம்ம இல்லைன்னு தெரியும். ஹெவன் தான் நம்முடைய ப்ராமிஸ் லேண்ட். பட் இந்த 3 இடத்துல எங்கேயாவது இருக்கிற நம்ம எல்லாருமே இங்கே எங்கேயாவது ஃபிட் ஆகும். மெஜாரிட்டி வில் பி இந்த எங்கே இருப்போம்? wilderness. Okay, just to conclude with a few thoughts. God lets you to without so you can come to know him as your provider. நிறைய நேரத்தில் நாம் தனித்து விடுகிற பொழுது தேவன் அவர்தான் உண்மையான நம்மளுக்கு கொடுக்கிறவர் என்பதை புரிந்து கொள்வதற்காக சில சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்துகிறார். God lets you to be lonely so that you can come to know him as your friend. நிறைய நேரத்தில் நாம் தனிமையாக இருக்கிற பொழுது தனிமையாக இருப்போம். ஏனென்றால் தேவன் தான் நம்மளுக்கு உண்மையான நண்பர் என்பதை புரிவதற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவர் ஏற்படுத்துகிறார். God lets you be frightened and worried so that you can come to know him as your peace. நிறைய நேரங்களில் நாம் பயந்திருப்போம். நிறைய நேரத்தில் நாம் கவலைப்பட்டு கொண்டிருப்போம். ஏனென்றால் நாம் அவர்தான் நம்மளுக்கு உண்மையான சமாதானத்தை கொடுப்பார் என்பதை அறிவதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்துகிறார். God lets you be weak so that you can know his strength. நிறைய நேரங்களில் நாம் பலவீனர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய உண்மையான பலன் தேவன்தான், கர்த்தர்தான் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த சூழ்நிலையை அவர் ஏற்படுத்துகிறார். The wilderness is not a punishment, it is a preparation. இந்த வனாந்தரமான இடம் என்பது ஏதோ நம்மளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தண்டனை கிடையாது, நம்மளை தயார்படுத்துகிற ஒரு இடமாக நிலமாக இருக்கின்றது. God reveals himself in our struggles. தேவன் நம்முடைய போராட்டங்கள்ல அவர் நம்மளுக்காக அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். God provides even in barren places. தேவன் நாம் தனியாக ஒன்றுமே இல்லாத இடத்துல அவர் நம்மளுக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறார். Trials test our faith. You know, trials are really a testing time for our faith. It will teach us God's way but also strengthen it. நம்மளுடைய போராட்டங்கள் என்பது நம்மளுடைய விசுவாசம் எப்படியா இருக்கிறது என்பதற்கான காரியங்களை அமைகின்றது. ஏனென்றால் தேவன் அதற்கு சொல்லிக் கொடுக்கிறார், நாம் எப்படி தேவனிடத்தில் சென்று நாம் பலத்தை பெற வேண்டும் என்று. After a new revelation, a new test will often follow. ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு பிறகாக இன்னொரு காரியங்களை தேவன் கொண்டு வருகிறார். Great problems often follow great victories. அநேக பிரச்சனைகளின் மத்தியில் பின்பாக முடிவடைவதன் மூலமாக அநேக நம்மளுக்கு வெற்றிகளை நம்ம கொண்டு வரும். Testing comes before resting. கண்டிப்பாக நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் என்பது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கும். ஏனென்றால் இதன் பின்பதாக தான் நாம் இளைப்பாறுவோம். The wilderness is temporary. God is leading us to something greater which you and me can't even imagine. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த வனாந்தரமான இந்த போராட்டங்கள் எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. இது தற்காலிகமானது தான். ஆனால் அதற்கு பின்பாக தேவன் இது இப்படி எல்லா காரியங்களும் நம்மளுக்கு கொண்டு நிரந்தரமான ஒரு அற்புதமான காரியங்களை கொண்டு செல்லுகிறார். அது மிகப்பெரிய ஒரு இடமாக இருக்க போகின்றது. And I encourage you, as we have a quiet time this week, I want you to reflect on these 3 questions which will be posted in the WhatsApp. When you have a quiet time, meditate, reflect, have personal reflection. I believe that God will lead us. He never left us alone. He is with us. He is faithful, and it is a great journey. Let us enjoy, get excited about the relationship with him. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அந்த யாத்திரம் படிக்கிற பொழுது இந்த 3 கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அதை உங்களுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படித்து கண்டிப்பாக தியானிக்க வேண்டும். God be the glory. Thank you. தேவனுக்கே மகிமை. நன்றி. ஆமென். What a powerful lesson. எவ்வளவு ஒரு